இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி மலையாளம்லேயும் நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போது ரீசெண்டாக அட்லீஸ்ட் சத்யன் வந்து சத்யன் அந்திக்காடு வந்து அவருடைய ஷூட்டில் இருக்கும்போது வீட்டிங் சீன்ஸ் வந்து போட்டு பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி அது வந்து அவருக்கு இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஹிருதயமில் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீனு அந்த மாதிரி நிறைய ரிசம்பிளன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்க இதை சொல்லும்போது எப்படி? நான் மீட் பண்ண அகில் டக்குன்னு அவங்க அப்பாட்ட லைன் போட்டு கொடுத்துட்டாரு. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவர் படங்கள்லாம் அவர் தெரியும் என்ன மாதிரி படங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. விண்ணை தாண்டி வருவாய் ரிலீஸ் ஆனோடனே எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. இது சத்யன் அந்திக்காடுன்னு பேசினார். படம் ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் ஆலப்பியை இந்த மாதிரி இங்கே கூட யாருமே ஷூட் பண்ணல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு ஃப்ரேமும், நான் ரொம்ப ரசித்தேன் அப்படின்னு அவர் பேசினார். ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க். பிகாஸ் தட்ஸ் அ ஹேபிட் ஆஃப் மைண்ட். ஐ ஆல்வேஸ் டூ தட். கட் அப்படின்ட்டார். என்ன வெற்றி அப்படின்னா இல்லை அது பண்ணாதீங்க அப்படின்ட்டார். ஸோ இஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் கண்ட்ரோலிங் தி ஆக்டர் இன் அ குட் வே ஒன்லி பிகாஸ் தட்ஸ் அ டைரக்டர்ஸ் பட் whereas I won't have done that. If Surya had done that in my shot, I wouldn't have done that. That's not a big deal for me. அப்புறம் இல்லை கௌதம் இப்படி வேணாம் கொஞ்சம் அப்படிலாம் ஒன்று சொன்னார். which I did. As an actor you're supposed to do that. அப்புறம் அந்த டயலாக்ஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணி ஷூட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் லொக்கேஷன் வந்தால் கௌதம் இந்த சீன் எனக்கு பிடிக்கல, அதை ரீஷூட் பண்ணுறேன் அப்படின்னாரு. அவங்க படத்துல நிறைய ஹீரோயின் கேரக்டர் இருக்குது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சி ஜோதிகா கேரக்டர்லாம். ஏன்னா டீச்சர், என் ஒய்ஃப் டீச்சர். அதே மாதிரி நம்ம சமீரா ரெட்டி, திரிஷா, ஆண்ட்ரியா இருக்கு. அவங்கெல்லாம் டீச்சர்ஸ் இல்லையே. இல்லை நல்ல நல்ல கேரக்டர். உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்ச ஹீரோயின் ரொம்ப ரைட்டில் எழுதி அழகாக கேரக்டரா திருப்பி கேரக்டரா பாட்டு பார்க்கறதுல உங்களுக்கு பிடிச்ச இவ்வளோ ஹீரோயினில் யார் ரொம்ப பிடிச்ச ஹீரோயின்? அதிகமாக உங்கள் படத்தில் அதிகமாக பாட்டு எந்த பாட்டு பார்த்துருக்கீங்க? நான் என்னுடைய பாட்டெலாம் அவ்வளோ பார்க்குறது இல்லை, உண்மையிலே சொல்கிறேன். அது நாட் ஜஸ்ட் ட்ரைங் டு பி, பட் ஐ ஜஸ்ட் எப்பயாவது யாராவது இது அப்படின்னு சொல்லும்போது தான் அது பார்க்குறது, போய் ரீவிசிட்லாம் பண்ணுறதில்ல அவ்வளோவா. பட் நான் உண்மையிலே ஒரு காம்பினேஷனாக தான் சொல்லுவோம். எனக்கு மாயா வந்து என்னுடைய அம்மாவுடைய ஒரு லுக் அண்ட் ஃபீல் அதில் இருந்துச்சு. அவங்களுடைய ஒரு 30s 40s ஒரு லேட் 20s நான் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன். அப்படி தான் இருப்பாங்க, ஒரு மாதிரி ரொம்ப மேட்சிங்காக போட்டிருப்பாங்க, அப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு. ஸோ அப்புறம் என்னுடைய ஒய்ஃபுடைய ஒரு ஹியூமர், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதுக்குள்ளே இருக்கும். ஆராதனா வந்து வேட்டையாடு விளையாடுற ஆராதனா வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க. அவங்களுடைய கேரக்டரைசேஷன் தான் அது அப்படியே யாருமே இல்லை. யங் ஆக்டர்ஸ் ஒரு படத்துக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆயிருந்தாங்க. அதனால் அவங்க கதை கேட்குறதுக்கே பயங்கர ஃபீல் பண்ணுறாங்க. அது ஓகே, அது நம்ம தானே ஓட் போடணும் ஃபைனலாக. சிம்புவும் த்ரிஷாவும் அந்த ஒரு இதில் உட்காந்துருப்பாங்க தெரியுமா, அதில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எழுதிருக்கும். இதெல்லாம் நம்ம லைஃப்பில் பண்ண விஷயங்கள். அதனால் ஒரே காதல் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது வேணாம். நீங்கள் அந்த கே சப்ஜெக்ட் வெப்சைட்டில் வந்து அந்த ஜோதிகா வந்து வில்லி நடுநீச்சு நாய்களில் அந்த ஒரு அம்மா மீனாட்சி அம்மா இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதும்போது நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு கமர்ஷியல் டைரக்டர் எப்படி ஏற்றுக்கிடுவாங்க என்னென்னு எழுதிங்களா? அது ரெஸ்பான்ஸ் ரிவ்யூ இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல், லெட்ஸ் ட்ரை இட், ஐ கனெக்ட் வித் இட், ஒர்க் ஆகுமான்னு பார்த்துடலாம் அப்படின்றது தான். நடுநீச்சு நாய்கள் வாஸ் பேட் ஆக்சுவலி, ஸ்கேதிங்காக இருந்துச்சு. வீட்டுக்கு முன்னாடிலாம் ஆளுங்க நின்றுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அது புரியவே இல்லை அவங்களுக்கு. ஷீ இஸ் நாட் இஸ் மதர் அட் ஆல் இன் தட் ஃபில்ம். ஷீ இஸ் நாட் இஸ் மதர். பக்கத்து வீட்டில் ஒரு அப்யூஸ் நடக்கும்போது இவங்க எடுத்து அவனை வளர்க்குறாங்க, அவ்வளோதான் தவிர அவங்க ஃபிசிக்கலாக அவங்க மதர் அண்ட் சன் கிடையாது. அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு நினைக்கும் போது இவன் ஒரு மாதிரி, அண்ட் ஹீஸ் நாட் அ நார்மல் கை, ஹீஸ் சேலஞ்ச்டு. ஸோ ஆனால் அது அந்த டைமில் யாருக்குமே போய் சொல்லலை. ஏன்னா இன்றைக்கி யாருமே அதை கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது. நான் அதுக்கப்புறம் இல்லை சிம்புட்டுனா இப்போ போனால் கூட நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவார், எனக்கு ஷுவராக தெரியும். ஆனால் அவர் இப்போ எதிர்பார்க்குறது வந்து ஒரு பெரிய ஒரு மேக்னம் ஓப்பஸ் மாதிரி ஒரு படம் எதிர்பார்க்குறாரு. அது என்கிட்ட இல்லை. என்கிட்ட இருக்கிறது ஒரு சின்ன லவ் ஸ்டோரி தான். அதை அவர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் அதை அவர்கிட்ட போகல, ஏன்னா எனக்கு தெரியும் சிம்பு இப்போ வந்து வேற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார் அப்படின்ட்டு. அப்போ தான் தர்போகா சிவாட்ட போய் இது பண்ணலாமான்னு கேட்டப்போ மறுவார்த்தை விசிறி அந்த மாதிரி பாடல்கள்லாம் வருது. சம்திங் பெட்டர் ஒன்லி ஹேப்பன் அட் தட் டைம். தனுஷ்க்கு அது பெருசாக அவருக்கு அதில் உடன்பாடு இல்லை. அவர் வந்து இல்லை யாருனே தெரில, எப்படி இருக்குன்னு தெரில அப்படின்னு கொஞ்சம் அவர் அப்செட்டாக இருந்தார். எனக்கு தெரியும் ரஹ்மான் சொல்லி தான் நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்ட்டு. பட் இந்த மியூசிக் கேட்டப்போ அவரால் எதுவுமே சொல்ல முடியல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். லியோவில் பண்ணதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு இதில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வி ஃபினிஷ் த ஃபிலிம், சென்சர் பண்ணியாச்சு எங்கள் பேரில். ரிலீஸ்க்கு வரும்போது இந்த மாதிரி லீகல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுது. இப்போ அதை கிராஸ் பண்ணி ஒவ்வொன்றா கிராஸ் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் ஒன்னே ஒன்று தான் இருக்குது. அது இந்த வீக் நிறைய காதல் கதைகள் சொன்ன ஆக்டர் நீங்கள். இப்போ வந்து காதலுக்கே ஏகப்பட்ட பிரிவு, ஏகப்பட்ட பிரான்ச்சஸ்லாம் வச்சு நிறைய நேம்லாம் வச்சுருக்கேன். நீங்களே பிளாட்டானிக் பற்றிலாம் பேசியிருக்கீங்க. ஸோ இப்போ இதை எப்படி பார்த்து நேற்று அந்த ஸ்டேஜில் நான் ஒரு விஷயம் சொன்னேன். இது என் மைண்டில் இருக்கிறது தான். இந்த ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை நான் சொல்லி ஆகணும். நீ அவ்வளோ அழகுலாம் சொல்லிவிட்டு கடைசியில் அண்ட் ஐ எம் இன் லவ் வித் யூ அப்படின்னு சொல்லுவார். ஸோ நான் சொன்னேன், ஒரு பொண்ணை பார்த்த உடனே அண்ட் ஐ எம் இன் லவ் வித் யூன்னு நான் ஏன் அப்போ எழுதுனேன்னா,
எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை 1965 பார்க்கும்போது இதுதான் சொன்னார். பார்த்தோன்னே ஐம் இன் லவ் வித் யூன்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் வச்சுட்டேன். ஆனால் இன்றைக்கி இந்த படம் மறுபடியும் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த ஐம் இன் லவ் வித் யூ மட்டும் மாறிடும். கேன் பி ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படிலாம் மாறும். ஆக்சுவலாக இப்போ சர்வம் மாயான்னு ஒரு படம் வந்திருக்குல்ல, யாருக்குமே தெரியாது அந்த படத்தை பற்றி, அவங்க பப்ளிசிட்டி கூட பண்ணல. சின்னதாக ஒரு படம், இங்கே நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குன்னே தெரியல. ஆனால் அந்த படத்தில் இப்போ சூர்யா நடிச்சிருந்தாருன்னா இங்கே பெருசாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஓப்பனாக பார்த்துனா நல்லாயிருக்கும், அக்ராஸ் பார்டர்ஸ் அப்படின்னா நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் தட் ஆல்சோ ஐ லேர்ன் ஃப்ரம் அ ஃபியூ பீப்புள். ராஜீவ் சார் நான் ஒரு மின்சார கணக்கு ஒர்க் பண்ணும்போது அவர் பிரபுதேவாவுக்கு அவர் டான்ஸ் சொல்லி கொடுப்பாரு. பிரபு இப்படி ஆடுறா அப்படின்னு சொல்லி அவர் இறங்கி ஒன்று ஆடுவார். நான் பார்ப்பேன், இப்படி தான் நம்ம டைரக்ட் பண்ணணும்னா நம்ம கஷ்டம், நம்ம தான் பேசுகிறதே இல்லையா அப்படின்னு நான் யோசிப்பேன். அதுக்கப்புறம் அவருடைய ஒர்க்குக்கு போயிடுவார். கஜோலை திட்டுவார். கஜோல் அப்போல்லாம் வந்து அப்படி ஒரு ஹாட் ப்ராப்பர்ட்டி. அவங்க கஜோலை திட்டுவார், ஃபேன் மொழி நிற்காத கம்மி அப்படிலாம் சொல்லுவார். என்னடா அப்படின்னு யோசிப்பேன். நான் நேற்று சொன்னது தான் மறுபடியும், மின்னலே வந்து மாதவன் மட்டும்தான் இருந்தார், மற்றவங்க எல்லாருமே வந்து நியூ கமர்ஸ். அதில் ஹாரிஸ், நான், மாதவனுக்கு அலைப்பாயுது இருந்தது, அது ஒரு மணிரத்னம் படம். வேணாம். ஸோ இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடிலாம் வந்து ஓப்பனிங் இருக்குமா, தியேட்டருக்கு வருவாங்களா, யாருக்குமே எதுவுமே தெரியாது. க்ளூலெஸ்ஸாக தான் ஒர்க் பண்ணோம். அப்போ தான் சாங்ஸ் ரிலீஸ் ஆச்சு. அந்த சாங்ஸ் ரிலீஸ் ஆச்சு, வசீகரான ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு. எனக்கு ஞாபகம் இருக்குது, டிசம்பர் ரிலீஸ் பண்ணோம், ஃபெப்ரவரியில் படம். இந்த 1 மந்தில் அந்த சாங்க்காக தான் அந்த ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வந்தாங்க. நீங்கள் வந்து பெரிய பெரிய நடிகர்கள் வச்சுலாம் பட அறிவிப்பு படம்லாம் ஸ்டார்ட் பண்ணணும், நிறைய உழைப்பு, நிறைய ஈகோ பிரச்சனை, நிறைய என்ன சொல்லுவாங்க கௌரவம்லாம் இருக்குது. அது வராத போதெல்லாம் அவங்க மனநிலை எப்படி இருக்கும், என்ன நினைப்பீங்க? அதான் சொன்னல, அதனால தான் கொஞ்சம் நான் அப்படியே கொஞ்சம் ரீட்ராக்ட் ஆகி கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டேன். நான் ஸ்ட்ரெஸ்ஸாக அப்படி பெருசாக ஆகுறதில்ல. மேபி ஐ லூஸ் ஹேர், அவ்வளோதான் நினைக்கிறேன். பட் கொஞ்சம் பின் வாங்கினது அதனால தான். இப்போ தான் கொஞ்சம் அந்த கேட் ஓப்பன் பண்ணி ஒரு பாதி ஸ்டெப்பு. நீங்கள் அடுத்து எடுக்க போகிற காதல் படம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஜென்சி லவ்வாக இருக்குமா இல்லை 90s கிட் லவ்வாக இருக்குமா? ஏன்னா சரி, இப்போ newcomers தான். we trying to launch a few. we trying to launch a few people. நிறைய கேட்டகரி நம்ம சொல்லுவோம். இல்ல இன்னைக்கு பிரச்சனையே வந்து என்ன அப்படினா உங்களோட அம்மா அப்பாவோட காதல்லாம் சொல்றீங்க. இப்போ நீங்க கௌதம் வாசுதேவன் வந்து ஒரு ஸ்டோரி, லவ் ஸ்டோரி ரைட் பண்ணும்போது அது எவ்வளோ சேலஞ்சாக இருக்கும்? தலைவா, எனக்கு 3 பசங்க இருக்காங்க. ஓகே, அவங்க ஜென்சியா என்னன்னு தெரியல, என்ன அவங்க 21, 19, 17. அவங்க வந்து அவங்க படிக்கிற புக்ஸும் அவங்க பேசுகிற விதமும் பார்த்தா என்ன மாதிரி தான் இருக்குது. அவங்க ஒன்றும் பெருசாக வித்தியாசமாகலாம் எதுவுமே அவங்க லவ் ப்ரப்போஸ்லாம் பண்ணல. அவங்களுடைய டெர்மினாலஜியும் வேணால் சில வார்த்தைகள் புதுசாக இருக்கலாம், அவ்வளோதான். தவிர தே ஸ்டில் பிலீவ் இன் தட் ஓல்ட் வேர்ல்ட், தே லைக் த ஃபேமிலி, அப்படி தான் இருக்காங்க. இப்போ என்கிட்ட இல்லை, ஏன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. என்னோட பேலன்ஸ் 2 பேருமே ஈக்குவலாக வச்சுக்கிட்டு. இல்லை, அது எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு நியூஸ் தெரியுமான்னு தெரில, பட் நீங்கள் போட்டுப்பீங்களான்னு தெரில. அது பண்ணுறவர் கரெக்டானவர் தான் எனக்கு தோணுது. இல்லை சார், முதல் முறை அது ரீமேக்கில் கமல் சார் சிவாஜி கேரக்டர் போட்டால் சத்யராஜ் கேரக்டர் வந்துட்டு ரஜினிகாந்த். சார் நீங்கள் அடுத்து லவ் படம் பண்ணுறதா? தலைவா, நம்ம பேசிக்கலாம். அவங்க வந்து ஒன்று எதிர்பார்ப்பாங்கல்ல, அது அதில் இருக்கான்னு தெரியல. சார், ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி தீப் சாங் ரிலீஸ் ஆகி ஒரு கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருந்தது. என்ன சாங்? தீப் சாங், எஸ்டிஆரோட தீப் சாங். வித்தின் ஃபியூ டேஸ்ல ஏஓஎம்ல இருந்து தள்ளி போகாத சாங் வந்து அந்த கான்ட்ரவர்சி. கரெக்ட். அதுக்கப்புறமா சாமி டூவோட ட்ரைலர் வந்து விக்ரம் சார் கொஞ்சம் கான்ட்ரவர்சியில் போயிட்டு இருந்தார். வித்தின் ஃபியூ டேஸ் துருவ நட்சத்திரத்தோட ட்ரைலர் வந்து அந்த கான்ட்ரவர்சியை கொஞ்சம் கிரியேட் பண்ணிடுச்சு. இஸ் திஸ் பிளான்ட் சார்? I think AYM was planned, Preeti? AYM was planned. அதாவது அந்த டைமில் கொஞ்சம் இது பண்ணால் அது மறைஞ்சிடும் அப்படின்றது. இது பிளானே இல்லை. விக்ரம் சார் அப்படி அது எனக்கு தெரில. அது பிளான்டாக தான் பண்ணோம். விக்ரம் சார் எனக்கு சாமி என்ன விஷயம்னு கூட தெரியல. இமேஜினிங் அ சினாரி. இப்போ கமல் சார், ரஜினி சார் பண்ணுறதே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எப்பயோ நடக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் நான் பார்த்துட்ருக்கேன். அவங்க 2 பேருமே வந்து வியாபார ரீதியாக அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்கல்ல. பட் தட் இஸ் சம்திங் தட் சினிமா நீட்ஸ். அந்த மாதிரி இல்லை, இப்போ ஒரு மம்முட்டி சார் அண்ட் மோகன்லால் இப்போ ஒரு படம் அங்கே பண்ணுறாங்க, கமல் சார் அண்ட் மோகன்லால், அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனாக பண்ணும்போது ஆடியன்ஸ் வில் லவ் இட் அண்ட் இட் வில் ஓப்பன் அப் டு அ லார்ஜர் ஆடியன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு அப்படின்னு தான் எனக்கு தோணுது.